எவ்வளோ ஆனால் வாங்கி வச்சுருக்கான் 4 பாட்டில். ஒரு டிசீஸ் இருந்தால் ஆல்கஹால் குடிக்கக்கூடாது. ஆல்கஹால் வந்து உடம்பு ஹீட், மைண்டை ஃபுல்லாகவே அரிச்சு டிப்ரெஸ்டாக இருந்தாலும் அது மைண்டை அப்படியே ஆஃப் பண்ணிடும். டிசீஸ் அவன்கிட்ட கேளை அதையும் அந்த ஆல்கஹால் உள்ளதை ஏன் வாங்கி வச்சுருக்கான்னு தெரியல. பிளட் இருக்குல்ல, பிளட் சளிக்கு சொல்கிறேன், பிளட்டு கூட ரீசைக்கிள் ஆகும், மந்த்லி ரீசைக்கிள் ஆகும். ஆனால் மைண்டு வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க பிளட்டில் ரத்தத்தில் போய் மைண்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். மைண்ட் வச்சு தானே எல்லா பார்ட்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அல்கோஹால் வந்து நம்ம குடிக்கணும்னு வச்சுக்கோயேன், நீ எவ்வளோ பெரிய டிப்ரெஸ்டு, எவ்வளோ பெரிய வெக்ஸாக இருந்தாலும் மைண்டு ஆஃப் ஆகிடும். ஆன் ஆஃப் இருக்குல்ல, ஆஃப் ஆகி கொஞ்சம் கழிச்சு ஆன் ஆகும். ஆனால் டிசீஸில் சும்மாவே ஆஃபாக தான் இருக்கும். அதை கூட ஆஃப் பண்ணி இருக்காரு. இப்போ அவன்கிட்ட சொல்ல அதை வாங்கி குடிச்சிருக்கான். தெரியும், அவங்க தெரிஞ்சதே குடிக்கான். புரியுதா? பிளட் அப்படி கிடையாது. பிளட் வச்சு மைண்ட் ஒர்க் ஆகுது. ஆனால் பிளட்டு வந்து மந்த்லி ரீசைக்கிள் ஆகும் ஏஜ் வைஸ். அதுக்கு தானே சில ஹார்ட் அட்டாக்னா இங்கே பிளட்டை எடுத்துகிட்டு இங்கே ஏற்றுதாங்க. பிளட்டு இங்கே தான் ஏற்றுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்ல, அவங்களுக்கு இங்கே பிளட்டை எடுத்துட்டு வேற பிளட் கொடுத்துவாங்க. பியூரிஃபை பண்ண பிளட்டை ரீசைக்கிள் பண்ணலாம். மைண்டை வந்து ரீசைக்கிள் பண்ண கண்டுபிடிக்கல யாரும் கண்டுபிடிக்கல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சும்மா இதுதான். அது ஹியூமன் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறது. மைண்டை வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மைண்டுக்கு தான் வேலை. மைண்ட் இருக்குல்ல, மைண்டை வந்து பிளட்டை ரீப்ளேஸ் பண்ணுறான், ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறான், எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடுவான். ஆனால் பிரெயினை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பிரெயின் டெத் ஆகிட்டுனா எல்லா செல்லும் டெத் ஆகிடும். அப்படிதான் பிளட்டும் டெத் ஆகிடும். அதே போல் ஷார்ட் மெமரி இருக்குல்ல, நேற்று ஒரு படத்தில் போட்டிருக்கான். ஷார்ட் மெமரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வச்சு ஹோமோஸ்டேஜுக்கு போய் ஆள் அவுட் ஆக்கிருமோ. அது ரைட்டு. அப்படி சொல்லலாம். அல்கோஹால் யார் குடிப்பா? பேஷண்ட் இருக்காங்க தெரியுமா, வெக்ஸான பேஷண்ட்டு. சில நேரத்தில் வந்து மைண்டு ஒர்க் ஆகாது. அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அல்கோஹால் இருக்குது. அல்கோஹால் வந்து மைண்ட். இப்போ டாக்டர் தானே அதை எழுதி கொடுத்துருக்காரு. டாக்டரை கேட்காமையே குடிக்கும், டாக்டர்கிட்ட கேட்டு தான் குடிப்பான் அது. ஆனால் அதில் அல்கோஹால் தான். இவனுக்கு வந்து ஃப்ளூனா காய்ச்சல். ஒரு காய்ச்சல் நேரத்தில் நீ ஆமாம், அதுக்கு தானே இதை கொடுக்கான். காய்ச்சல் அல்கோஹால் குடிக்க முடியுமா? அப்போ எதுக்கு இதை வாங்கி வச்சுருக்கான்? 4 பாட்டில் 5 பாட்டில் தெரியும் டாக்டர்கிட்ட. காய்ச்சல் வந்து ரெண்டாவது இல்லை, டாக்டரை கேட்டு தானே வாங்கி வச்சுருப்பான். டாக்டரை கேட்காம கஃப் கோல்டு வாங்கி வைக்க மாட்டான். பிளட்லயும் டேமேஜ் இருக்கு. பிளட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணிடலாம். ஆனால் ஒரு அளவு, ஒரு லிமிட் தான். ஒரு லிமிட்டை தாண்டிட்டு வச்சுக்கோயேன். இப்போ ஒரு டிசீஸ் இருக்கு, பிளட்டில் ரொம்ப பரவிட்டுனா அதனால இவன் அல்கோஹால் கொடுத்துருக்கான். பிளட்டில் போய் இந்த அல்கோஹால் வந்து டிசீஸை வந்து கொஞ்சம் பியூரிஃபை பண்ணட்டுன்ட்டு. அதுக்காக தான் சேர்த்துருக்கால கொஞ்சம். அதை பண்ணியிருக்கான். அது தண்ணியை ஊற்றானே குடிக்கும். அது இவனுக்கு வந்து ஓவர் அல்கோஹால் கொடுத்துருக்கான். அதிலே போட்டிருக்கான் அல்கோஹால்னு. அப்போ தண்ணியை ஊற்றானே குடிக்கும். தண்ணியை ஊற்றானே குடிக்கும். நான் குடிச்சு பார்த்தேன், அல்கோஹால் மாதிரி தான் இருக்கு. அதை குடிச்சோன்னு தான் எனக்கு இங்கே வலிக்க ஆரம்பிச்சு. ஆனால் தண்ணி ஊற்றி குடிக்கலாமா? அதை குடிக்க கூடாது. வயிற்றால போவோம். மாத்திரை வேணும், என்னைக்கு தண்ணி ஊற்றி குடிக்க கூடாது. டாக்டர் வந்து இதை கொடுக்கவே கூடாது. கூடாது. என்னது, அல்கோஹால் வந்து கொடுக்கணும்னா தனியாக கொடுக்கணும். தனியாக வேற ஒரு மருந்து மிக்ஸ் மருந்தோட சேர்த்து கொடுத்துருவோம். கோல்டு மருந்தோட பாயிண்ட் கரெக்டாக தப்பாக கொடுத்துருவோம். அதான்